ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட 23வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வைஃபாவை காப்பாத்திட்டு சாங் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தான். ஒரு நிமிஷம் நில்லுங்க நம்ம கூப்பிட்டு அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல வைஃபா பாக்குறா, இப்ப நான் அடிமையா இருக்கேன் அப்படிங்கறதால என்னை யார் வேணா வாங்கலாம், ப்ளீஸ் என்ன இங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருங்க, கொஞ்ச நாள் தான், அப்புறம் மறுபடியும் என்னால சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு தெரியும்ல, கடையே இல்லனா கூட எனக்கு மூளை இருக்கு, நான் அதை வச்சு நிறைய சம்பாதிச்சிருவேன், அப்போ உங்களுக்கு அந்த காசெல்லாம் திரும்ப கொடுத்துடுறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுவும் இல்லாம ஏற்கனவே நம்ம வந்துட்டு நிறைய ஒரு டீல்லாம் போட்டிருந்தோம்ல, அதை விட எக்ஸ்ட்ரா காசு தர சத்தியம், இப்பயாவது எனக்கு காப்பாத்த ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க சாங் உடனே ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறான். ஆல்ரெடி அதுல வெய்ஃபாவை வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கான். வெய்ஃபா பாக்குறா, முன்னாடியே இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம், ஆனா நான் டீல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தானே கொடுக்குறீங்க அப்படின்னு வெய்ஃபா கேட்க சாங் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, அப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வாயை திறந்துட்ட, ஆனா அந்த டீல் இன்னும் ஆன்ல தான் இருக்கு, அது புரியுதா, அதுவும் இல்லாம நீ சம்பாதிக்கிற காசு மட்டும் தான் எனக்கு வேணும், நீ உன்னையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கிளம்புறான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பா, வா கிளம்பலாம் அப்படின்னு கையை கொடுத்து வைஃபாவை குதிரையில தூக்கி விட்டுறான். உளுந்துராதமா, இப்போ நீ வந்து மொத்தமா நான் வாங்கியிருக்கேன், அதனால வேஸ்டா உயிர் போயிட போகுதுன்னு சொல்ல வைஃபா சிரிச்சுட்டே கிளம்புறா. கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் ஃபூ இருந்துட்டு இருக்கா, சூச்சு இருக்கா. ஃபூவோட அம்மா சொல்றாங்க, எப்படி நீ திடீர்னு கிளம்பி போனா மட்டும் எப்படி போய் நீ வந்து காப்பாத்த முடியும் வைஃபாவன்னு கேட்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்ப என்னால நடக்க முடியற அளவுக்கு வந்துட்டேன், நான் இப்பவே கிளம்ப போறேன் அப்படின்னு நம்ம கிளம்பும் போது யாரும் கதவை தட்டுற மாதிரி இருக்கு. எல்லாரும் போய் டோரை ஓபன் பண்ணா வைஃபா மறுபடியும் டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இவங்க 3 பேரும் உள்ள கூட்டு போறாங்க. என்னமா ஆச்சுன்னு கை காலெல்லாம் பாக்குறாங்க. என்ன சாங்கு வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல மத்த எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு வேகமா ஃபோ ஓடி போறா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வைஃபா கேட்க, அவளுக்கு அன்னைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல வைஃபாக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல இப்ப நல்லா ஆயிட்டா, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தானே, உனக்கு ஒரு ஆபத்துனா நாங்க சும்மாவா இருக்க முடியும் அப்படின்னு ஃபோவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைமா, நீ சொன்ன மாதிரி எங்களோட அந்த வாசனை பவுடர் பிசினஸ் நீ தனியா வைக்க சொன்ன, அதனால அந்த பிசினஸ்க்கு எந்த ஆபத்தும் வரல, அது நல்லா போயிட்டு இருக்கு. மத்தபடி இந்த ஷெங்கியோட புருஷன் ஒட்டு மொத்தமா பூக்கடையை தூக்கிட்டான்னு சொல்ல, பரவாயில்ல ஆண்டி, நம்ம திரும்ப அதெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ள ஓடி போற நம்ம பூ வரும்போது தொட்டி செடியை எடுத்துட்டு வரா. இந்த தொட்டி செடி அவங்க அம்மா கொடுத்ததுன்னு வைஃபா வச்சுட்டு இருப்பால, அந்த செடி வைஃபாக்கு அதை பார்த்ததும் ரொம்ப இமோஷனல் ஆயிடுது. நீங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறா. கவலையப்படாதீங்க, நான் நல்லா ஆயிட்டேன், சீக்கிரமா வந்துட்டு நான் சரி ஆயிருவேன், நம்ம கடையை திரும்ப வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூச்சு, வா நான் உன உள்ள போய் செக் பண்றேன், என்னென்னலாம் காயம் இருக்கோ எல்லாத்துக்கும் மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ள போயிடுறாங்க. இங்க ஷெங்கிய காட்டுறாங்க. ஷெங்கி கிட்ட அவ புருஷன் வந்து ஷோல்டரை மசாஜ் பண்ற மாதிரி உட்காந்துட்டு, பூவெல்லாம் எப்படிமா பாத்துக்கணும் அதை என்கிட்ட சொல்லு, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, மத்தபடி எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு பண்றேன்னு சொல்ல, எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன், என்ன போட்டு நீ கொன்னே போட்டாலும் ஒரு வார்த்தை கூட என் வாயில இருந்து வராது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே பயங்கரமா கோவம் ஆயிருது அவனுக்கு. ஷெங்கி அன்னைக்கு நைட்டு எந்த இடத்துல நம்ம வைஃபாவும் ஷெங்கியும் ஸ்டார்டிங்ல ஒரு கோவில்ல தங்கி இருந்தாங்கல்ல, அங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. பார்த்தா தலை அடிபட்டு உடஞ்சிருக்கு, மூஞ்செல்லாம் அடி வாங்கி வீங்கி இருக்கு, புருஷன் போட்டு நல்லா அடி நடிச்சிருக்கான். ஷெங்கி அதெல்லாம் கண்டுக்காம எப்படியாவது அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வைஃபாவுக்காக சாமி கும்பிட ஆரம்பிக்க மெழுகுவத்தியை அணைஞ்சிட்டே இருக்கு. நான் வந்து அந்த அளவுக்கு கேவலமானவளாயிட்டேனா, என் ஃப்ரெண்டுக்காக நான் வேண்டிக்க கூட கூடாதா, என்ன மன்னிக்க மாட்டீங்களா கடவுளே அப்படின்னு கேட்க, கரெக்டா அங்க பிடிக்கிறதுக்காக தீபத்தை பிடிக்கிறதுக்காக வைஃபா அங்க வரா. எப்படி 2 பேர் வேணும் லைட் ஏத்துறதுக்கு, ஒருத்தங்க மட்டும் தனியா ஏத்த முடியாது, காத்துல அணைஞ்சுதான் போகும், எதனாலடி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க, வைஃபா நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணவே இல்ல, நான் உனக்கு காயப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல, தப்பான ஆள் கூட நான் மறுபடியும் போய் சேர்ந்துட்டேங்கிறது உண்மைதான், ஆனா அதுக்காக நான் உன் மேல வச்சிருந்த பாசம் மரியாதை எல்லாம் பொய்ன்னு ஆயிடாது அப்படின்னு வேகமா சொல்லிக்கிட்டு ஷெங்கி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நான் அவனோட பழைய பொண்டாட்டி தானே, அதனால எனக்கு மறுபடியும் திரும்பி தோணுச்சு, நான் எப்படியாவது யாருக்கிட்டையாவது பாசத்தை வாங்கணும்னு தோணுச்சு, அதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஷெங்கி சொல்ல, உனக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு வைஃபா கேக்குறா. ஆனா உனக்கு சூச்சு இருக்கா, அதே மாதிரி ஃபூ இருக்கா, அவங்க எல்லாம் உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, என்கிட்ட யாருமே அவ்வளவு க்ளோஸ் இல்ல, அதே மாதிரி உன் பழைய ஹஸ்பண்ட் உன்னையே துரத்தி வந்துட்டு இருக்கான், சாங் உனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உனக்கு கூட வச்சுட்டு இருக்காரு, ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்ல வைஃபா, எனக்கு ஒருவேளை அவன் பாசம் காட்ட ஆரம்பிச்சுட்டானோ அப்படின்னு மறுபடியும் தோணுச்சு, அதனாலதான் நாங்க வந்துட்டேன்னு சொல்ல, இந்த கோவில நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கணும், நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சியா பழகணும், அது சத்தியம் கூட பண்ணிக்கிட்டோம், ஆனா அந்த உண்மையை கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா, ஒருவேளை எனக்கு 10 பேர் இருக்கட்டும், ஆனா எனக்கு முக்கியமான சில பேர் இருக்காங்கல்ல, அதுல நீ என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்க, உனக்கு அது புரியலையா அப்படின்னு வைஃபா கேட்க ஷெங்கி பாக்குறா. அவ காலில் விழுந்து கும்பிடுறா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க இருந்து கிளம்பி போறா. வைஃபா கூப்பிடுறா, இவ்ளோ அடிபட்டிருக்க, இப்ப கூட வா என் கூட திரும்ப வந்துரு, நம்ம போயிடலான்னு சொல்ல, நான் இப்ப வந்தா கூட என்ன சேர்த்துக்குவியா அப்படின்னு ஷெங்கி கேக்குறா. உனக்கு நான் பண்ண ப்ராமிஸ் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, என்னன்னைக்கும் செல்லுபடி ஆகும்னு சொல்ல ஷெங்கி சிரிக்கிறா. ஆனா நான் உன்கிட்ட வரமாட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் வந்தா அது ரொம்ப ரொம்ப அசிங்கமா போயிடும், இனிமே உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், நீ நல்லா இருக்க
இருக்குன்னு தெரியுதுல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷெங்கி கிளம்பி போயிடுறா. வெய்ஃபா அப்படியே அழுதுட்டே போற வழிய பாத்துட்டு இருக்கா. வெய்ஃபா அன்னைக்கு ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம சாங்கு வரான். வாங்க வாங்க அப்படின்னு வெய்ஃபா கூப்பிட்டு இருக்க. நிறைய டப்பா இருக்கு. இதெல்லாம் என்ன டப்பா அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. நீங்க கேட்டதெல்லாம் எங்க சார் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு நம்ம வெய்ஃபா ஓபன் பண்றா. இதெல்லாம் நான் வந்துட்டு செங்கிக்காக கேட்டேன், ஆனா அவளே இல்ல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால என்ன, நீ கூப்பிட்டா அவ வரல அவ்வளவுதானே, உன் கடமையை நீ முடிச்சிட்ட, இனிமே அவன் வாழ்க்கையை அவ பாத்துக்குவா, நீ கவலைப்படாதன்னு சாங்கு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறான். சாரி நீங்க என்னையும் வாங்கிருக்கீங்க, இவ்வளவு திங்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு போட்டு என்கிட்ட காசு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்ல, சாங்கு உடனே மேடம் கணக்கு சொல்லிருடான்னு அசிஸ்டன்ட பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சாங்குக்கு வெய்ஃபா உட்காந்து சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு ரொட்டி எடுத்து இந்த ரொட்டியை சாப்பிடு அப்படின்னு வெய்ஃபா கையில கொடுக்க, அது அவங்க அப்பா சுட்ட ரொட்டி அப்படின்னு அதை பார்த்ததுமே அவ கண்டுபிடிச்சிடுறா. ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா. ஒரு அப்பா ஒரு பார்த்தாரு, என்ன அவர் பொண்ணு இறந்து போயிட்டாலாம், அவளுக்காக டெய்லி படையல் வச்சிட்டு இருக்காரு, அந்த அப்பா கிட்ட நான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சாங்கு சொல்ல, வெய்ஃபா அழுதுட்டே இந்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிக்கிறா. நான் ஏன் தெரியுமா வீட்டுக்கு திரும்ப போல, எனக்கு டிவோர்ஸ் ஆனதுமே நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லல, நான் போக ட்ரை பண்ணேன். அப்போ ஏற்கனவே அந்த லூஷுவோட வீட்டு ஆளுங்க அங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க, எங்க அப்பா கல்யாணம் பண்றதுதான் ஒரே ஒரு தலையெழுத்து பொண்ணுக்கு, அவளை நான் திருப்பி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப நான் பார்த்தேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் நல்லது செய்யணும் தான் நினைப்பாங்க, ஆனா எல்லா தடவையுமே அவங்க நினைக்கிறது நமக்கு சரிப்பட்டு வரும், நமக்கு ஒத்து வரும்னு தோணாது, அதனாலதான் இதுக்கு மேல போனா அங்க எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சது, அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்க்கும் போது எனக்கு வந்து என்னவோ ஒரு ஃபீல் ஆகுது, அது நான் என்னன்னு சொல்லவா, நான் ஒரு அடிமை பொண்டாட்டியா இருக்கும் போது நீங்க பாத்தீங்க, அப்புறம் வந்து டிவோர்ஸ் பண்ண ஒரு பொண்ணா இருக்கும் போது பாத்தீங்க, அடையாளமே இல்லாத ஒரு பொண்ணா இருக்கும் போது பாத்தீங்க, பிச்சைக்காரியா இருக்கும் போது கூட பாத்தீங்க, ஆனா ஒரு தடவை கூட நீங்க கேவலமா நினைச்சதே இல்ல, அதனால எனக்கு வந்து உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு, நீங்க நல்லவரா கெட்டவரான்னு இப்ப வரை எனக்கு தெரியாது, ஆனா அந்த மரியாதைக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எப்பவுமே என்ன கீழ்த்தரமா பார்த்தது இல்லங்கிறதால கேக்குறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமான்னு வெய்ஃபா கேக்குறா. சாங்கு பாக்குறான், என்னைக்கு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல, ரொம்ப நாளாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்க, வெய்ஃபாவும் பதிலுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அந்த பிரின்சஸ் யூச்சி கிட்ட போன லெட்டர் மறுபடியும் கிழிக்கப்பட்டு இந்த லூஷுக்கு போகுது. லூஷு நினைச்சுக்கிறான் வெய்ஃபா தான் கிழிச்சு அமைச்சிருக்கான்ட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவ அடிமையா கூட இருப்பா, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. இல்ல, இப்ப அவங்கள ஒருத்தங்க வாங்கிட்டாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அது யாருன்னு கேட்டுட்டு லூஷு நேரா அடுத்த நாள் சாங்க பார்க்க போயிடுறான். சாங்கு பாத்துட்டு இருக்கான். எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்க, எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் வெய்ஃபாவா வாங்கிக்கிறேன் அப்படின்னு லூஷு சொல்ல, வெய்ஃபா ஆடு மாடு கோழி கிடையாது வாங்குறதுக்கு, அவ ஒரு மனுஷி, உண்மையாவே அவன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்ததுன்னா அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு என் கூட வரியா, என் மேல விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் தான் நீங்க என்கிட்ட வந்திருக்கணும், ஆனா நான் காசு கொடுத்தா வாங்கிக்குவேன் அப்படின்னு கேவலமா அவள் ஒரு மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணி என்கிட்ட வந்திருக்கீங்க. உங்களுக்கு வெய்ஃபாவை பத்தியும் புரியல, உங்களுக்கு பிரின்சஸ பத்தியும் புரியல, அது மட்டும் ஏன் உங்களுக்கு உங்களை பத்தியே புரியல. இப்போ அவள் இந்த மாதிரி உயிர் போற நிலைமையில, ஆபத்தான நிலைமையில இருந்த போது தான் அவளை காப்பாத்தி கூட்டு வந்தேன். அது காரணம் யார் தெரியுமா, பிரின்சஸ் தான். அது கூட உனக்கு தெரியாதா, என்னதான் நீங்க வாழ்றீங்க, அது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு, எனக்கும் வெய்ஃபாக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, நாங்க இருந்து கிளம்பிடுறான். லூஷு பயங்கரமா இன்சல்ட் வாங்கிட்டு அமைதியா நிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த சூச்சுவோட அப்பா இருக்காருல, அவர்கிட்ட அந்த ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் பதவியில இருந்து கூட போனானே, அவன் அங்க வந்துடுறான். இந்த டாங்கு மேடம் இருக்குல்ல, அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு யார் வந்து ஃபிளவர்ஸ் கொடுக்க போறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த மேடம் வீட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா பெரிய பதவி இருக்கு, அதுல இந்த லேடி ரொம்ப மோசமான லேடி, சின்ன குறை இருந்தா கூட அவங்க உயிரே போற அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான்னு எல்லாரும் தயங்க வாங்கலாம். என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த ஆளு பாக்குறான், இப்பதான் வெய்ஃபா கடையை ஒருத்தன் புதுசா வாங்கியிருக்கான்ல, அவன் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து பண்றேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, அப்ப சரி அந்த வாய்ப்பா அவனுக்கே கொடுத்துற சொல்லிடுங்க அப்படின்னு ஈஸியா சூச்சுவோட அப்பா சொல்லிடுறாரு. இங்க இந்த விஷயம் வெய்ஃபாக்கு தெரியுது. அந்த லேடி எப்படிப்பட்ட லேடின்னு தெரியாமலே இந்த ஆர்டர் அவன் கையில வாங்கியிருக்கான். பூத் இருக்க கடையை வாங்க தான் தெரியுமே தவிர அதை பாத்துக்க அவனுக்கு தெரியாது, காசு ஆசை மட்டும் இருக்கு. அதனாலதான் அந்த விஷயம் அவன் காதுல படுற மாதிரி நான் போட்டு வந்தேன், இது நடக்கும் எனக்கு தெரியாமலா போகும், இப்ப எப்படி கடை நம்ம கைக்கு வருது பாரு அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. அங்க சூச்சுலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறா. சூப்பர் ஐடியா அடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, பூ எப்படியும் வந்து அவங்க வந்து அறுவடை பண்ணிடுவான், அது எதுவுமே அங்க மேடம்க்கு பிடிக்காது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இங்க ஷெங்கியோட புருஷன் கிட்ட, என்னையாது பூலாம் வாடி போயிடுச்சு, எங்க மேடம்க்கு இதெல்லாம் பிடிக்காது, ஒழுங்கு மரியாதையா ஃப்ரெஷ்ஷான பூவை நாளைக்கு அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அனுப்பல, உன் உயிர் உன் உடம்புல இருக்காது பாரு அப்படின்னு சொல்ல பயந்து போயிடுறான் இவன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, உயிருக்கு ஆபத்து வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நடுங்க ஆரம்பிக்கிறான். வேற வழியே இல்லாம ஷெங்கியை அடிச்சு நேரா கொண்டு போய் வெய்ஃபா வீட்டுல போட்டு, வெய்ஃபா இங்க பாரு, ஷெங்கி கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க, வெய்ஃபா வேகமா ஷெங்கியை காப்பாத்த ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, இங்க பாரு, நீ காப்பாத்துறங்கிறதால நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பூவெல்லாம் எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு இவளை மிரட்ட ஆரம்பிக்க, வெய்ஃபா பாக்குறா, என்னடா திமிருத்தனமா பேசிட்டு இருக்க, நாளைக்கு ஒரு வேளை நீ பூவை கொடுக்கலன்னா உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, கரெக்டான
கேட்க இவன் பார்த்து பயந்துடுறான். அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். ஏண்டா அந்த லேடியோட கேஸ எதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் ஒத்துக்காம உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ் கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? நீ இன்னும் இந்த கூட்டமைப்புல கூட சேரல, ஏன்னா நானே சேரல அப்படிங்கறதால. அதனால இப்ப நீ மாட்டிக்கிட்ட. நல்லா ஒருவேளை உன் பூக்கு அங்க திட்டு விழுந்துச்சுன்னா உன் உயிர் மட்டும் தான் போகும், மத்தபடி அங்க இருக்கிற மத்த தலைவர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராதுடா அப்படின்னு சொல்ல பயந்து போய் ஷெங்கியோட புருஷன் பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.